ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஞ்ச் பார் ட்ரேடிங். இன்ட்ராடேல மேஜராக ட்ரெண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எடுக்கும்போது இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப அளவில் பயன்படும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், range trading strategy. Range trading strategy is where price is moving between the range high and range low. அதாவது நம்ம நார்மலாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லைன் நார்மலாக இருக்கும். கீழே வரைகிறதோட நேம், ட்ராப் பண்ணுறதோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட். மேலே இருக்கிற லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட். இதில் என்னன்னா டுவைஸ் 2 வாட்டி என்ன ஆகும்னா சப்போர்ட்டையோ சரிங்களா இல்லைன்னா ரெசிஸ்டண்ட்டையோ டச் பண்ணிட்டு வரும். அகெயின் இதில் என்னென்னா பிரேக் அவுட் என்ட்ரி கிடையாது. இது என்ன அப்படின்னா ஸ்விங்கில் பண்ணுற ட்ரேடிங். இது நிறைய பேட்டர்ன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதனால் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை டச் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே செல் எடுக்கலாம். சப்போர்ட் பாயிண்ட்டை டச் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே பை எடுக்கலாம். ஓகே, இதில் அடுத்த பேட்டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா. இதில் மொத்தம் எத்தனை டைப் அப்படின்னா 4 டைப்பில் ரேஞ்ச் பிரேக் அவுட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பேட்டர்ன். இன்ட்ராடே பயன்படுத்துகிறவங்க மேஜராக எடுக்கக்கூடிய கேண்டில் என்ன அப்படின்னா 5 minutes 10 minutes. இந்த 5 minutes 10 minutes நீங்கள் இன்ட்ராடேயில் பயன்படுத்தும் போது இந்த ரேஞ்ச் கரெக்டாக நடக்கும். இதை சைட்வே மார்க்கெட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ எப்போவுமே அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணும் போது எப்போவுமே என்ட்ரி என்ன அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்கும்போது பர்டிகுலராக அதுக்கு தேடி நம்ம ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணியிருப்போம். அப்போ அதனுடைய பிரேக் அவுட்டை எடுக்கும் போது இது ரேஞ்ச் பிரேக் அவுட். பர்டிகுலர் ஏரியாவில் அது ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணும்போது உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து இமீடியட்டாக நீங்கள் 15 minutesல ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். ரெக்டாங்குலர் ரேஞ்ச் இதில் என்ன அப்படின்னா ரெண்டுமே நம்ம இதில் பை என்ட்ரிக்கான சோனை தான் பயன்படுத்துகிறோம். கீழே இந்த லாஸ்ட் எட்ஜை பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்து மார்க்கெட் என்ன ஆகும்னா மேலே ரன் ஆகிட்டுருக்கும். அதாவது ஒரு ப்ராஃபிட்டில் போகிற கம்பெனி, அதாவது தொடர்ந்து மேல் நோக்கி போயிட்டுருக்கு, அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கிறதுல தான் நம்ம இந்த பை என்ட்ரியை கொடுப்போம். இதில் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இது ரெண்டுலையுமே டச் பண்ணும் போதுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ட்ரி லெவலை பிக் பண்ணுறோம். இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா இங்கே நிறைய பேர் பண்ணக்கூடிய மேஜரான தப்பு என்ன அப்படின்னா பை என்ட்ரி எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சின்னதாக மார்க்கெட் கீழே இறங்கிட்டு தான் மேலே ஏறும். இப்போ 100 rupeesல இருக்குன்னா 98 rupeesக்கு வந்துட்டு அகெயின் மேலே ஏறும். இங்கே நிறைய பேர் ஃபியர் சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் மேஜரான பிரச்சனையே ஃபியர் தான். ஸோ அந்த 100 rupeesல இருந்து 98 வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பை என்ட்ரி எடுத்து செல் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுவாங்க. பை எடுத்துலேருந்து 2 ரூபா நஷ்டமாகி செல்லுக்கு போயிடுவாங்க. அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. எப்போதுமே பேட்டர்னில் ட்ரேட் பண்ணும்போது என்ன அப்படின்னா கன்ஃபார்மாக ப்ராஃபிட் கொடுக்கும். ஏன்னா மார்க்கெட் ரன் ஆகுறதே பேட்டர்னில் தான். ஸோ இன்ட்ராடேலும் அதில் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு இதில் பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். டயகனல் ரேஞ்ச் இதை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா மேலே நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கேண்டில் ஸ்டிக் எட்ஜில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து மார்க்கெட் கீழே இறங்கிட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா செல் என்ட்ரி கொடுக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க பர்டிகுலர் இண்டெக்ஸ் அது அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அது அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பை என்ட்ரி கொடுக்கலாம். இப்போ பேசுகிற டேர்ம்ஸ் நிறைய பேர்த்துக்கு புரியாது. இதுக்காக பிகினருக்காக நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும். ஸோ புரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்து பயன்பெற்று கொள்ளலாம். கண்டினியூஷன் ரேஞ்ச் இதை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா மார்க்கெட் எப்போவுமே ஒரு சமதளத்தில் நிற்கும். எப்போதுமே சென்டரில் ஒரு லைனில் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்ருக்கும் அந்த பேஸ் பண்ணி. இப்போ என்ன அப்படின்னா அந்த லைனை எப்போவுமே மார்க்கெட் டச் ஆகிட்டே இருக்கும் சென்டர் லைனில். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். அதை நீங்கள் பாக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது ரேஞ்சுன்னு கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த சென்டர் லைன் நம்ம எடுத்துருக்கோம்ல அது வரைக்கும் உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது முழுக்க முழுக்க ஸ்விங் ட்ரேடருக்கு நல்லா பயன்படும். 1 day கேண்டில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு தொடர்ச்சியாக லாபம் வரும். இர்ரெகுலர் ரேஞ்ச் அதாவது என்ன அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எப்போவுமே நம்ம பர்டிகுலராக என்ன பண்ணுவோம்னா அன்னைய டேக்கு தான் பார்ப்போம். ஆனால் இர்ரெகுலரை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா 1 day கேண்டில் அனலைஸ் பண்ணி
நம்ம அன்னைய டேக்கு என்ட்ரி எப்படி கொடுக்கலான்னு கன்சிடர் பண்ணுறது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 விதமாக ட்ரா பண்ணலாம். சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை 1 டே கேண்டிலாக நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னைய டேக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் எடுக்கலாம். ஸோ ஒரு ரேஞ்ச் லெவலுங்கிறது வந்து அன்னைய நாளில் நடக்கக்கூடியது. பட் ப்ரீவியஸாக நடந்ததை வச்சு நம்ம ஒரு டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி அதனுடைய பிரேக் அவுட்டில் இருக்கும்போது ரெசிஸ்டன்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ஸோ அந்த லைனில் சப்போர்ட்டை பிரேக் பண்ணும். சரிங்களா? ஆல்ரெடி ரெசிஸ்டண்ட்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 1 டே கேண்டிலில் வச்சு நம்ம பயன்படுத்தினது. அப்புறம் டே கேண்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுடைய மிடில் லைன் வரைக்கும் நம்மளுடைய ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். இதை பொறுத்த மட்டும் நீங்கள் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பொறுமையாக கடைபிடிக்க வேண்டும். இன்னொன்று நீங்கள் கொஞ்சம் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்குது. மார்க்கெட்டே வந்து என்ன அப்படின்னா ஒரு பேட்டர்னில் தான் ரன் ஆகிட்டுருக்கும். டிசைனே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய என்ட்ரி நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதா இருந்தால் முழுக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கு தேவையான எஜுகேஷனை முடிச்சுட்டு நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு தொடர்ச்சியாக லாபம் வரும். எதுவுமே தெரியலை அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் என்ன அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து கிளாஸ் 1 கிளாஸ் 2 வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை படித்தாலே உங்களுக்கு 60% 80% வந்து மார்க்கெட் நாலேஜ் கிடச்சிரும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாபாய், see you.